لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்தின் ஒரு சில தினங்களை கழித்திருக்கின்ற நாங்கள் இந்த ரமதானுடைய மாதம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்க விரும்புகின்றதோ அப்படிப்பட்ட மாற்றங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணுகின்றோமா என்பதை பற்றிய ஒரு கேள்வியும் ஒரு சிந்தனையும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி, நல்ல திருப்பங்களை பற்றி சிந்திக்கின்றோமோ, எங்களை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்கின்றோமோ, அந்த அளவுக்கு இந்த ரமதானை நல்ல முறையிலே பயன்படுத்தலாம், நல்ல மனிதர்களாக மாறலாம். இந்த ரமதான் எதிர்பார்க்கின்ற நல்ல மாற்றங்களை எங்களுக்குள் உருவாக்கி கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, வெறுமனே நோன்பு பிடித்தோம், வெறுமனே இரவையில் விழித்திருந்தோம், வெறுமனே அமல் செய்தோம் என்பது மட்டும் இல்லாமல் இந்த ரமதானின் மூலம் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும். ஷவ்வாலிலும் துல்கஅதாவிலும் துல்ஹிஜ்ஜாவிலும் அடுத்த ரமதானுக்கு முந்தைய மாதம் ஷஅபான் வரையிலும் நான் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கான அடிப்படை தளமிடுகின்ற ஒரு மாதமாக இந்த ரமதானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமதான் எங்களுக்குள் உருவாக்க விரும்புகின்ற மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்ன? அதுதான் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்தல் என்கிற அந்த நல்ல பண்பு. சகோதரர்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டுமா, நல்லது செய்ய வேண்டுமா, எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டியது, நான் உலகத்துக்காக வாழ்பவன் அல்ல, நான் எதை செய்தாலும் உலக நலவுக்காக செய்பவன் அல்ல, உலக நலவு கிடைக்கட்டும் அது நோக்கம் அல்ல, மக்கள் என்னை புகழட்டும் அது எனக்கு நோக்கம் அல்ல, மக்கள் என்னை மதிக்கட்டும் அது எனக்கு நோக்கம் அல்ல, மக்கள் மதித்தார்களோ இல்லையோ, மக்கள் கண்ணியப்படுத்தினார்களோ அவமதித்தார்களோ, மக்கள் என்னை புகழ்ந்தார்களோ கேவலப்படுத்தினார்களோ, நான் நல்லது செய்வது அல்லாஹ்வுக்காகத்தான் என்கிற அல்லாஹ்வுடைய இருக்கின்ற
நன்மைக்காகத்தான் என்கிற அந்த உணர்வு உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அது பதிந்து விட்டால் இந்த உலகத்தில் நல்லது செய்யறது கஷ்டம் இல்லை சகோதரர்களே, நல்லவர்களாக வாழ்றது கஷ்டம் இல்லை சகோதரர்களே. எங்களிடத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கும், முரண்பாடுகள் வருவதற்கும், ஒருவரை ஒருவர் புறக்கணிப்பதற்கும், அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜிதை கூட புறக்கணிக்கின்ற அளவுக்கு எங்களை விட்டு செல்வது எது தெரியுமா? எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நன்மையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்கிற அந்த பண்பை தாண்டி வேறு வேறு நோக்கங்கள் வருவதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால தான் ரமதானுடைய மாதத்திலே மிக பிரதானமான 3 இபாதத்துக்கள் இருக்கின்றன. அந்த 3 இபாதத்துக்களுடைய நோக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தல் என்ற நோக்கமாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான, யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறாரோ, எப்படிப்பட்ட மனநிலையில்? ஈமானன், பரிபூரணமாக அல்லாஹ்வை நம்பிய நிலையில், ஷிர்க்கு கலக்காத, இணை வைப்பு வாசனையும் அடிக்காத பரிபூரணமான ஈமானோடு நோன்பு பிடிக்கிறார். வஹ்திசாபன், அல்லாஹ்விடத்தில் பரிபூரணமான நன்மையை எதிர்பார்த்தவராக நோன்பு பிடிக்கிறார். இந்த 2 நிபந்தனையும் அவசியம் சகோதரர்களே. ஈமானன் வஹ்திசாபன், இணை வைப்பு கலக்காத ஈமானோடு, உலக நோக்கங்களை கொள்ளாத, படைத்தவன் ரப்பிடத்தில் பரிபூரணமான கூலியை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்க வேண்டும். குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பரிபூரணமான கூலியை எதிர்பார்த்து பிடிக்க வேண்டும். அப்படி நோன்பு பிடிக்கிற மனிதனுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமதான, யார் ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ, எப்படி? ஈமானன் வஹ்திசாபன், அதே நிபந்தனை, பரிபூரணமான ஈமான், அல்லாஹ்விடத்தில் பரிபூரணமாக கூலியை எதிர்பார்க்கின்ற தன்மையோடு இரவையில் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம லைலத்தல் கத்ரி, யார் கத்ருடைய இரவையில் நின்று வணங்குகிறாரோ, எப்படி? ஈமானன் வஹ்திசாபன், பரிபூரணமான ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் பரிபூரணமான கூலியை எதிர்பார்த்து கதிருடைய இரவையில் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய பாவங்களில் முந்தைய பாவம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என்றால் இந்த ரமதானுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் தந்த 3 இபாதத், நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பரிபூரணமான கூலியை எதிர்பார்க்கின்ற நிலையிலே, இரவு வணக்கத்தில் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கின்ற நிலையிலே, கதிருடைய இரவை ஹயாத்தாக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கிற நிலையிலே. ஏன் சகோதரர்களே? இஹ்திசாபன், ஏன் இந்த பண்பை உருவாக்க வேண்டும்? இந்த ரமலானில் நாங்கள் செய்கிற அமலின் ஊடாக அந்த பண்பை ஏன் இந்த நோன்பு வளர்க்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கின்ற பண்பு வந்து விடுமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சீர்பற்றுவிடும். அவன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்வான், அவன் மர்மையிலே ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியானவனாக மாறுவான். அந்த அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கின்ற அந்த தன்மையை வளர்க்கின்ற அந்த பணியை தான் இந்த ரமலான் செய்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற பொழுது அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான் தெரியுமா? இந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களோடு தான் நபிகளாருக்கு அல்லாஹ் சேர்ந்து வாழச் சொன்னான். அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்ப்பது, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இந்த உலகத்தில் வாழ்வது, அப்படிப்பட்டவர்களோடு தான் தோழமை பாராட்ட சொன்னான் அல்லாஹ். எந்த அளவுக்கு சொல்கிறான் பாருங்கள். 18வது அத்தியாயம் 28வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, காலையிலும் மாலையிலும் அவர்களது ரப்பை அழைத்து பிரார்த்திக்கின்ற அந்த நல்ல மனிதர்களோடு எப்படி அவர்கள் பிரார்த்திப்பார்கள்? யுரீதூன வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும்
அல்லாஹ்வை பிரார்த்திப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களோடு உங்களை நீங்கள் நிறுத்திக் கொள்வீராக, அவர்களோடு நீங்கள் நெருங்கி இருப்பீராக. வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டும் உங்களுடைய பார்வையை திருப்பி விடாதீர்கள். எதை பார்த்து? துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக ஆசைகளை, இந்த உலக இன்பங்களை, உலக அலங்காரத்தை விரும்பி அந்த நல்ல மனிதர்களை விட்டு உங்களுடைய பார்வையை திருப்பி விடாதீர்கள். எப்படி அழகான வழிகாட்டல் என்று பாருங்கள். யாருக்கு இந்த வழிகாட்டல்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்குகிற சமூகம் அல்லாஹ்விடத்தில் நான் நல்லவனாக வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நல்ல பேர் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக மாற வேண்டும் என்று வாழக்கூடிய சமூகத்தை விட்டும் உங்களுடைய பார்வையை திருப்பாதீர்கள். எந்த நோக்கத்தில்? துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, உலக அலங்காரத்தை விரும்பிய நிலையில். இன்றைக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? 5 நேரம் தொழுகிறார், மார்க்கத்தோடு வாழுகிறார், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறார். ஆனா அவரோட நாங்க சேர்ந்து பழக ரெடி இல்லையே. அவர் முகத்துக்கே சொல்லுவாரப்பா, அப்படித்தானே? அடே, முகத்துக்கு சொல்கிறார் என்றால் என்னத்தை சொல்கிறார்? உன்னிடத்தில் தவறை காணுகிற பொழுது, நண்பா நீ செய்வது தவறு என்று சொல்கிறார். அவருடைய உள்ளம் சொல்கிறது, என்னுடைய கடமை தீமையை தடுக்க வேண்டும், நீ என்னை கோவித்தால் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுக்காக வாழுகிற மனிதன். நாங்க எப்படி மாறுறோம் தெரியுமா? இவரோட சேர்ந்து வாழ்ந்தா காண்ற இடத்துல காண்ற பிள்ளைய சுட்டி காட்டிடுவார். இதுதானே பிரச்சனை. அப்ப என்ன செய்யணும்? நீங்க செய்யற பிள்ளைய செய்யணும், அடுத்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கணும். பாருங்க, நோக்கம் தவறுகிறது, நல்லவர்களை விட்டு தூரமாகி விடுகிறோம். அன்பாண்டவர்களே, உலக நோக்கம் வந்து அமர்ந்து விட்டால் நானும் நீங்களும் உலகத்துல நல்லவர்களா இருக்கலாம், படைத்தவன் ரப்பு கிட்ட நல்லவர்களா வாழ்றது கஷ்டமா போய்விடும். எனவே சகோதரர்களே, யாரோடு நாங்கள் நெருங்கி இருக்க வேண்டும்? யுரீதூன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், வயுத்இமூன தஆம, சுவனவாசிகள் நல்ல மனிதர்கள் உணவளிப்பார்கள், அலா ஹுப்பிஹி, அந்த உணவில் அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அந்த உணவை ஏழைக்கு கொடுப்பார்கள், மிஸ்கீனன் வயதீமன், அனாதைக்கு கொடுப்பார்கள், வஅசீரன், கைதிக்கும் கொடுப்பார்கள். எதற்காக தெரியுமா? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்க உங்களுக்கு உணவளிக்கிறது லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்களும் உணவளிக்கிறோம், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். ஒரு கஷ்டவாளிக்கு உதவி செய்கிறோம், நல்ல நோக்கத்துல தான் கொடுக்கிறோம். ஆனா இந்த நல்ல நோக்கம் எங்க தெரியுமா விளங்குறது? எங்கட உதவியில வளர்ந்தவர், எங்கட பணத்துல வளர்ந்தவர், நாங்க சாப்பாடு கொடுத்தவர் பாதையில் அப்படி எங்களை கடந்து போறாரு, அவரு காணல்ல, சலாம் சொல்லல, எங்கட உள்ளம் என்ன சொல்லும்? எல்லாம் மனுஷனா வருஷ கணக்கு உதவி பண்றோம், காண்ட இடத்துல ஒரு சலாமும் இல்ல கலாமும் இல்ல, சொல்லிட்டு போறோமா இல்லையா? அடே, அல்லாஹ்வுக்காக கொடுத்தவன் நீ ஏழையாக இருக்கலாம், நான் உனக்கு உதவி செய்ததும், நான் உனக்கு பணம் தந்ததும், நான் உனக்கு உணவளித்ததும் உன்னுடைய சலாத்தை எதிர்பார்த்தல்ல, உன்னுடைய நன்றி கடனை எதிர்பார்த்தல்ல, நான் உனக்கு உதவி செய்தது அல்லாஹ்வுக்காக. அன்பார்ந்தவர்களே, சில நேரம் எங்களோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையை பேசுறேன். நாங்க இந்த ரமலான்ல ஒரு ஏழைக்கு ஒரு 20,000 ரூபாய் சல்லியை கொடுத்துருவோம், 1,00,000 சல்லியை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இஹ்லாஸ் இருக்கிற மாதிரி போயிருவோண்டுங்க. பெருநாள் முடிஞ்சு 5 நாளையில ஒருத்தர் வாராரு, வந்து சொல்றாரு, இன்னார சந்திச்சேனப்பா, உங்களுக்கு பயங்கரமா ஏசினாரேன்றார். என்ன சொல்றாரு? 1,00,000 கொடுத்த உங்களுக்கு ஏசினார் என்றார். இப்ப எங்கட உள்ளம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் மனுஷனா? 1,00,000 சொல்லையா கொடுத்தேன், எனக்கு ஏசிட்டு போய்த்தானா, இனி இவனுக்கு கொடுக்கிறல்ல. யாருக்காக கொடுத்தோம் நாங்கள்? நீ ஏசு, நீ எனக்கு வந்து அடிச்சிட்டு போ, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்? நான் 1,00,000 ரூபாவை உனக்கு தந்தது உன்னுடைய திருப்திக்காக அல்ல, உன்னுடைய புகழுக்காக அல்ல, நீ மதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ 10 பேருக்கிட்ட போய் இவர் தந்தார் என்று சொல்ல வேண்டும் என்பதற்கல்ல. நான் கொடுத்தது படைத்தவன் ரப்புக்காக, அவன் பரிபூரணமான கூலியை தருவான். அடுத்த வருடமும் உனக்கே நான் தருவேன். கஷ்டவாளியாக இருந்தால் கொடுக்க மனசு வருமா? இவனுக்கெல்லாம் இனி உதவி செய்யறதா?
அன்பார்ந்தவர்களே, நல்லதை விட்டும் தடுப்பது எது? அல்லாஹ்வுக்காக என்கிற அந்த சிந்தனையை தாண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற உணர்வை தாண்டி வேறு நோக்கங்கள் வந்து உள்ளத்தில் அமரும் பொழுது நல்லதை விட்டும் தூரமாகி விடுவோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மஸ்ஜிதுக்கு மாதாந்தம் சந்தா கொடுக்கிறோம். யாருக்காக கொடுக்கிறோம்? பள்ளி இமாமுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம். யாருக்காக கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுக்காகத்தான் கொடுக்கிறோம், சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற எங்களுடைய ஈமான் சில சந்தர்ப்பங்களில் வெளிப்படும். எப்படி? மாஷா அல்லாஹ், 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் மஸ்ஜிதுக்கு சந்தா. பள்ளியில் ஒரு மஷூரா நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, 10,000 ரூபாய் மாசம் கொடுக்கிறவருக்கு சொல்லல வச்சுக்கங்களே, என்ன எங்களோட உள்ளன்னு சொல்லும், இனி இந்த பள்ளிக்கு கொடுக்கப்படா, ஏ உங்களை மதிக்கல, உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு வரல, உங்களை கண்ணியப்படுத்தல, உங்களை மஜ்லிஸ்ல கூட்டு உட்கார வைக்கல, அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, மாசத்துல 3 நாள் பள்ளி மௌலவிக்கு நான் தான் சாப்பாடு. சாப்பாடு கொடுத்து உடம்பை வளர்த்த மௌலவி மிம்பர்ல ஏறி ஒரு தலைப்பு பயான் பண்ணினாரு, முழுக்க எங்கட கெசியர் மேசைக்கு தான் அடி. நடக்குமா இல்லையா? எங்களுக்கு தான் அடிச்சார். இந்த மௌலவிக்கெல்லாம் இனி சாப்பாடா? சொல்லுதா உள்ளம்? நானும் மனிதன், நீங்களும் மனிதர்கள். எங்களுடைய மனநிலைகளை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். படைத்தவன் ரப்புக்காக கொடுக்கின்ற மனிதன், படைத்தவன் ரப்புடைய திருப்திக்காக செலவழிக்கிற மனிதன், அவர் பேசினாரப்பா, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல, நான் கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காக. அவர் என்னை தாக்கி இருந்தா அல்லாஹ் கிட்ட பார்த்து கொள்ளட்டும். நான் படைத்தவன் ரப்புக்காக கொடுப்பேன், அடுத்த மாதமும் கொடுப்பேன், அதுக்கு அடுத்த மாதமும் கொடுப்பேன். நிர்வாகம் என்னை புறக்கணித்ததா, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. இஹ்திசாபன், நான் அல்லாஹ் கிட்ட நன்மை எதிர்பார்த்து கொடுத்தவன், மனிதண்ட புகழை எதிர்பார்த்து கொடுத்தவன் அல்ல. விளங்குதா? இந்த இஹ்திசாபன் எங்கள்கிட்ட வருமாக இருந்தா உலகத்துல நல்லவர்களாக எல்லா நல்ல காரியங்களையும் தொடர்ந்து செய்யலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, மறுமை நாளையில் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுகிற மனிதர்களை பற்றி சொல்கிற பொழுதோ வஸயுஜன்னபுஹல் அத்கா, மிகவும் இரையச்சம் உள்ள மனிதர்கள் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள். இந்த அல் அத்கா என்பவர் யார் என்று சொல்லும் பொழுதோ அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டு சொன்னாங்க. ஆனா இது எல்லாருக்கும் வரும். உலகத்தில் யார் மிக இரையச்சத்தோடு வாழுகிறாரோ அவர் நிச்சயமாக நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவார். அந்த இரையச்சம் உள்ள மனிதனுடைய பண்பு என்ன தெரியுமா? அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய பணத்தை தூய்மை கருதி கொடுப்பார், ஏழைகளுக்கு கொடுப்பார், கஷ்டவாளிகளுக்கு கொடுப்பார். வமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அவர் செஞ்சது பிரதி உபகாரம் இருக்கிறது என்பதற்காக அல்ல. அவர் எனக்கு தந்தார் எனவே நான் கொடுக்கிறேன், இல்லை. அவர் என்னை மதித்தார், நான் மதிக்கிறேன், இல்லை. அவர் வலிமாவுக்கு சொன்னார், நான் வலிமாவுக்கு சொல்கிறேன், இல்லை. அவர் எனக்கு சலாம் சொன்னார், நான் சலாம் சொல்கிறேன், இல்லை. உலகத்தில் எந்த பிரதியீட்டையும் எதிர்பார்க்காமல் இல்லப்திகா வஜ்ஹி ரப்பில் அலா, உயர்த்தியான அந்த ரப்புடைய திருப்தியை நாடி கொடுத்தார். உலகத்தில் எந்த நோக்கத்துக்கும் இன்னைக்கு நாங்க எப்படிங்க செய்யறது? வீட்டுல வலிமாவுக்கு லிஸ்ட் போடும் பொழுதோ முதலாவது யார பேரை கொண்டு வாரது? அவர் தந்தார், இவரும் எங்களுக்கு வலிமாவுக்கு சொன்னார், இவங்களும் கல்யாணத்துக்கு சொன்னாங்க. பிரதியீட்டுக்கு நல்லது செய்கிறோம், இல்லை. வலிமாவுக்கு போகக்கூட ஒரு கிஃப்ட் கொண்டு போவோம், பிரச்சனை கிடையாது, அன்பளிப்பு செய்யலாம். ஏன் கிஃப்ட் செய்யறோம்? அங்கதான் நோக்கம் இருக்குது. எங்கட வீட்டுக்கு வரப்போல 10,000 ரூபாய் பார்சல் எடுத்துட்டு வந்தாங்களே அப்பா, எங்களுக்கு சும்மா புகையலுமா? அன்பார்ந்தவர்களே, நோக்கம் பிழைத்து விட்டது, நன்மை கிடைக்காது. எனக்கு தந்தவருக்காக நான் கொடுக்கிறேன், இல்லை, நான் படைத்தவன் ரப்புக்காக கொடுக்கிறேன். ஊர்ல ஒரு மையத்து ஜனாசாவுக்கு போகிறோம். எப்படி போகிறோம்? உள்ளத்தில் கை வைத்து சிந்தியுங்கள். நானும் சிந்திக்க வேண்டும், நீங்களும் சிந்திக்க வேண்டும். எங்கட வாப்பட மையத்துக்கு வந்துட்டு போனாரே அப்பா, நாங்க புகாட்டி எப்படி? நோக்கம் பிழைத்து விட இஹ்திசாபன், அதுலயும் வரும் அந்த இஹ்திசாபன்ற வார்த்தை. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி
ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டார், நான் போகிறேன். உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அந்த சீர்படுத்துகின்ற பணியைத்தான் இந்த ரமதான் பக்குவமாக செய்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே நானும் நீங்களும் உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்துக்கு ஆழமாக கொடுக்க வேண்டிய பயிற்சி, ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால ஏன் செய்கிறேன்றத 10 தடவை ட்ரைனிங்கா கொடுங்க. அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். இது ஆழமா உள்ளத்துக்கு பயிற்சி கொடுத்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் எதுவரைக்கும் தொடரும்? சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் தொடரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களை பாருங்க, பொறுமை. யாருக்கிட்ட பொறுமை வரும்? அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கிற மனிதனுக்குத்தான் ஆழமான பொறுமை வரும். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை மரணிக்கிறது. மகள் சொல்றாங்க, வாப்பாக்கு வர சொல்லுங்க, புள்ளைக்கு ஏலா கடைசி கட்ட மூச்சு வாங்குற நேரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மகளுக்கிட்ட போய் சொல்லுங்க, இன்னலில்லாஹி மா அஹத், எடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது, தந்ததும் அல்லாஹ்வுக்குரியது, குல்லும் பி அஜலி முசம்மா. உலகத்துக்கு வந்த எல்லாம் ஒன்று தவணையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. புள்ள மௌத்தா போக போகுதா, ஃபல் தஸ்பிர், பொறுமையா இருக்க சொல்லுங்க, வல் தஹ்தசிப், அல்லாஹ்ட்ட கூலியை எதிர்பார்க்க சொல்லுங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு எங்கட புள்ள மௌத்தா போக போகுதுண்டா படைத்தவன் ரப்பை மறந்தாச்சு, வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு, ஈமானை இழந்தாச்சு. ஏன் காரணம்? பொறுமை இல்லை. ஏன் பொறுமை இல்லா போகுது? நான் ஒரு புள்ளையை இழந்தாலும் படைத்தவன் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று படைத்தவன் ரப்பிடத்தில் கூலியை எதிர்பார்க்கின்ற மனிதர்களாக நானும் நீங்கள் இல்லை. அதனாலதான் புள்ள மௌத்தா போக்கல டென்ஷன் ஆகிடுறோம். அப்படித்தானே? 20 வயசு இளைஞன், 20 வயசு இளைஞன், நானும் தான் நீங்களும் தான். திடீர்னு மௌத்தா போனா எங்கட மனநிலை எப்படி போகுது? இந்த வாப்பா 10 வருஷமா படுக்கையிலையாம். பொறுமை இல்லை. ஏன் பொறுமை இல்லா போனிச்சு? 20 வயது இளைஞனை இழந்தேன், என்னுடைய ரப்பு எனக்கு கூலியை தருவான் என்றால் பொறுமையாக வாழலாம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மனிதன் தனக்குரிய ஒரு குழந்தையை இழக்கின்றான், தனக்குரிய 2 குழந்தையை இழக்கிறான், தனக்குரிய 3 பிள்ளைகளை இழக்கிறான். மறுமை நாளையில் வயதுக்கு வராத அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு தடையாக இருக்கும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். இந்த கூலியை நானும் நீங்களும் எதிர்த்தால் ஒரு பிள்ளை அல்ல 10 பிள்ளை 10 வயசுல மௌத்தாகட்டும், கவலை இல்லை. கவலை உள்ளத்திலே இருக்கட்டும், கண்கள் கண்ணீரை வடிக்கட்டும், நான் டென்ஷன் ஆக மாட்டேன், உள்ளத்தளவில் உடைந்து போக மாட்டேன். ஏன்? நான் இழக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் படைத்தவன் ரப்பு நரகத்திலிருந்து எனக்கு ஒரு கேட்டு போடுவான், நரகத்திலிருந்து ஒரு தடையை போடுவான். அந்த ரப்பு என்னை மறுமையிலே பாதுகாப்பான் என்று இஹ்திசாபன், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தால் நானும் நீங்களும் பொறுமையுள்ளவர்களாக வாழலாம் சகோதரர்களே. உம்மு சுலைம் ரதியல்லாஹுடைய வரலாற்றை படித்திருப்போம். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை அபு தல்ஹா கணவர் வீட்டில் இல்லாத நேரம் மௌத்தா போகுது. வீட்டில் உள்ளவர்களை எல்லாம் பார்த்து சொல்றாங்க, புள்ள மௌத்தா போன செய்திய அபு தல்ஹா கிட்ட நீங்க யாரும் சொல்லப்பட, நான் சொல்லிக் கொள்றேன். புள்ளைய அழகா கஃபன் செஞ்சு ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சாங்க. எப்படி ஈமான்ட பவர்ஃபுல்னு பாருங்க. வச்சு போட்டு அபு தல்ஹா வீட்டுக்கு வரும் பொழுது அழகா உடுத்து கொண்டாங்க. கணவனை வரவேற்றார்கள். கணவன் வந்தோடனே கேட்டார், புள்ள எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். புள்ள வருத்தத்தில் தானே இருந்தது, ஏனைய நாட்களை விட அமைதியாய்க்கு. அர்த்தம் என்ன? நீங்க போக்கல மூச்சாவது எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கு அதை விட அமைதியாய்க்கு. விளங்காம சொன்னாங்க மௌத்துட செய்தியை. ஆனா அவருக்கு பொஞ்சாதி அழகா இருக்கிறாங்க, அது படா புள்ள அமைதியா இருக்க, அல்ஹம்துலில்லாஹ். இரவு ஏனைய நாட்களை விட ருசியான சாப்பாடு கொடுத்து விட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். இவ்வளவும் அடுத்த ரூமிலே பிள்ளை மரணித்து கிடக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சொல்றாங்க அவங்களே, என்ற கணவர் இல்லற வாழ்க்கையில் திருப்தி அடைந்து விட்டார் என்று நான் கண்டுகொண்ட பிறகு கணவனை பார்த்து கேட்டேன், எனக்கும் உங்களுக்கும் ஒருத்தர் ஒரு அமானித பொருளை தந்தாரு, அந்த அமானித பொருளை திருப்பி கேட்டா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கத்தானே வேணும் அப்படின்றார். அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆண் பிள்ளையை தந்தான், அந்த ஆண் பிள்ளையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டாண்டாங்க.
புள்ள மௌத்து அவருக்கு கவலை என்ன தெரியுமா? புள்ள மௌத்தாகி இரவையில இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஓடோடி போனார் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு. அல்லாஹ்வின் தூதரே, பிள்ளை மரணித்திருக்கிறது, என்னுடைய மனைவி செய்த வேலையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, நீங்கள் இரண்டு பேரும் நேற்றிரவு நடத்திய இல்லற வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செஞ்சாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் 7 அல்லது 9 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். 9 பேரும் குர்ராக்கள். இன்றைக்கு ஹாஃபிதுகள் குர்ஆனை அழகாக ஓதுகின்ற ஹாஃபில்களாக மதீனாவிலே சுற்றித் திரிந்தார்கள் என்று அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கிறார். பொறுத்தார்கள், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் 1க்கு 9 பிள்ளையா கொடுத்தான். அல்லாஹு அக்பர். இதுதான் படைத்தவன் ரப்பு சகோதரர்களே. அந்த ரப்பை சார்ந்து வாழ்ந்தால், அந்த அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமான கூலியை எதிர்பார்த்தால், அந்த ரப்பு என்னையும் உங்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டான் சகோதரர்களே. உலகத்தில் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அதுதான் வழிவகுக்கும். நான் சொல்றதெல்லாம் புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸுகள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஒருவர் என்ன சொல்றாங்க? கணவர் மௌத், அபு சல்மா மிகச்சிறந்த கணவர்ண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது ஒன்றை, விருப்பமான ஒன்றை இழந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுங்க. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்காக நீ கூலியை தருவாயாக. சோதனை வருது, கஷ்டம் வருது, நோய் வருது, நொம்பலம் வருது, பிரச்சனை வருது, ரப்பே நீ தந்த இந்த சோதனைக்கு கூலியை தாண்டி அந்த ரப்பை சார்ந்திருங்க, நிச்சயமா நிம்மதி கிடைக்கும் சகோதரர்களை. உள்ளத்துக்கு அன்போடு பாசத்தோடு நெருங்கி இருந்த கணவனை இழந்தார்கள். துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்கு கூலியை தந்துரு, வ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு தருவாயாக என்று ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. உம்மு சலமா சொன்னாங்க, ஏண்ட உலக வாழ்க்கையில எனக்கு மிகச் சிறந்தவராக இருந்தவர் இந்த அபூ சலமா தான், இவரை விட சிறந்தவர் எனக்கு கிடைப்பாரா? அல்லாஹ் யாரை தந்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரையே எனக்கு கணவராக தந்தார் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வரலாற்றை நானும் நீங்களும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், படைத்தவன் ரப்பிடத்தில் கூலியை எதிர்பார்த்தார்கள், பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரையே மனைவியாக கணவனாக கொடுத்தான். இன்னைக்கு எங்கட மருமகன் மௌத்து, கல்யாணம் முடிச்ச 1 வருஷம், யார் டென்ஷன் ஆகுற? யாருங்க டென்ஷன் ஆகுற? வாப்பா பாருங்களே, 1 வருஷம் அதுக்கடையில அல்லாஹ் நாடினான், எடுத்துக்கொண்டான். என்னுடைய மகளுக்கு அல்லாஹ் இதை விட சிறந்த வாழ்க்கையை தருவான். ஏன் வாழ முடியாது சகோதரர்களே? படைத்தவன் ரப்பை சார்ந்திருப்போம், படைத்தவன் ரப்பிடத்தில் கூலியை எதிர்பார்ப்போம். கணவனை இழந்த மகளை பார்த்து சொல்லுவோம், மகளே பொறுமைக்காரன், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார், நிச்சயமாக உனக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை தருவான். இப்படி பேசுகிறோமா நாங்கள்? இப்படி அட்வைஸ் பண்ணுகிறோமா நாங்கள்? அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளை டென்ஷன் ஆகிடுறோம். அடே 3 புள்ளையோட மௌத்தா போய்த்தாரே, இந்த புள்ளைகளை பார்க்கிறது யாரு? உலகத்துக்கு குழந்தைகளை அனுப்பிய ரப்புக்கு அந்த குழந்தைகளுக்கு ரிஸ்க் கொடுக்க தெரியாதா? அன்பாண்டவர்களே, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபிகளாரை பார்த்துத்தானே அல்லாஹ் கேட்கிறான். உங்களை அனாதையாக கண்ட ரப்பு உங்களை ஒதுங்குகிற இடத்தில் ஆக்கி வைக்கவில்லையா? மதீனாவுடைய மன்னராக ஆக்கல்லையா அல்லாஹ்? அந்த ரப்பு கைவிட மாட்டான். அந்த ரப்பு என்னை வாழ வைப்பான், என்னுடைய மகளை வாழ வைப்பான், என்னுடைய பேரப்பிள்ளைகளை வாழ வைப்பான். அந்த ரப்பு கிட்ட கூலியை எதிர்பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுது நானும் நீங்களும் உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற ஆழமான தத்துவத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல், இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் தருகிற ஆழமான பயிற்சி தான் இஹ்திசாபன். மறக்காதீங்க, எத்தனை விஷயத்துல அல்லாஹ் சொல்றான்? நோன்பு பிடிக்கிறது, இரவு வணக்கத்தில் ஈடுபடுறது, கதுருடைய இரவு ஹயாத்தாக்குறது. ஜனாசாட சப்ஜெக்ட் சொன்னேன், ஜனாசாவில் கலந்து கொள்வதிலும்
இதே இஹ்திசாபன் வரும். என்ன அல்லாஹ்ட்ட மட்டும் நன்மை எதிர்பார்த்து போறது. அந்த பக்குவம் உள்ளத்துக்கு வந்துட்டதுண்டா உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வது இலகுவாகிவிடும். அந்த பண்பு இல்லாம போகக்கூடதான் வேறு வேறு உலக நோக்கங்களுக்காக சண்டை பிடிக்கிறோம், முரண்படுகிறோம், பிரச்சனைப்படுகிறோம், கெட்டவர்களாக மாறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இஹ்திசாபன் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து அவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வாழுகிற பக்குவத்தை உள்ளத்தில் ஆழமாக விதைத்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் அல்லாஹ்விடத்தில் நல்ல கூலிகளை எதிர்பார்க்கின்ற நல்ல மனிதர்களாக வாழுகிற கூட்டத்தில் சேர்த்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவிடத்தில் கூலியை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மறுமையிலே நலவுகளை கொண்டு வரும். அது வேறு, உலகத்தில் பல நலவுகளை கொண்டு வரும். மறந்து விடாதீர்கள். இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து இன்றைக்கு நானும் நீங்களும் செய்கிற நல்ல காரியம் 10 வருஷத்துக்கு பின்னால் எங்களுக்கு கை கொடுக்கும். நாங்கள் எல்லாரும் படிச்சிருப்போம். 3 மனிதர்கள் ஒரு பாதையிலே நடந்து போகிற நேரம் மழை பொழிகிறது. 3 பேரும் ஒரு குகைக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள், மறைந்து கொண்டார்கள். பெரிய ஒரு பாறாங்கல் அப்படியே உருண்டு வந்து குகையின் வாசலை அடைத்து விட்டது. 3 பேராலும் வெளியே வர முடியவில்லை. அந்த நேரத்தில் 3 பேர் முடிவெடுக்கிறாங்க, எங்களோட வாழ்க்கை முடிஞ்சுது, இது எங்களுக்கு வெளியே போகலாம். அப்படி முடிவெடுக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னார், நாங்கள் படைத்தவன் ரப்பிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து அவனுடைய திருப்தியை நாடி எங்கேயாவது ஒரு அமல் செஞ்சிருப்போம் பாருங்க, அதை ஞாபகப்படுத்தி பாருங்க, அதை ரப்பு கிட்ட சொல்லி கேட்போம், அல்லாஹ் விடுதலையை தருவான்னு. 3 பேரும் 3 விஷயத்தை சொன்னாங்களா இல்லையா? ஒருத்தர் சொன்னார், வயது முதிர்ந்த 2 பெற்றோர் தாயும் தந்தையும் இருந்தார்கள், அவர்களுக்கு கொடுக்காம நான் எதையுமே சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் இரவு தாமதமாகி வந்துவிட்டேன், பெற்றோர் தூங்கிவிட்டார்கள், பிள்ளை பசியினால் அழுகிற நேரம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளை பெற்றோர் எழும்பிய பிறகு அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். ரப்பே, இந்த நல்ல காரியத்தை செய்தது உன்னுடைய திருப்திக்காக, உன்னிடத்தில் நன்மையை எதிர்பார்த்துத்தான். இது உண்மை என்றால் இந்த கல்லை அகற்றி விடுன்னு துஆ செஞ்சார். அந்த கல்லு கொஞ்சம் விலகியது. 2வது மனிதர் சொன்னார், ரப்பே, என்னுடைய குடும்பத்திலே அழகான தகுதியான கவர்ச்சியுள்ள ஒரு பெண்மணி இருந்தால், என்னுடைய சாச்சாவின் மகள், அவளை அடைவதற்கு பல தடவை ஆசைப்பட்டேன், ஆனாலும் கிடைக்கவில்லை. ஒரு கட்டம் அவளுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு என்னிடத்தில் வந்து உதவி கேட்டாள். நான் உதவி செய்கிறேன், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் என்று விபச்சாரத்துக்கு போய், சகோதரர்களே, எந்த அளவு ஹதீஸிலே வார்த்தை வருகிறது தெரியுமா? உச்சகட்டம். அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த பெண்மணி அல்லாஹுவை பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லாஹு அக்பர், அல்லாஹுவை பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த ரப்பின் திருப்திக்காக உச்சகட்டத்தில் இருந்த விபச்சாரத்தில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். ரப்பே, உன்னை பயந்துதான் இதை செய்தேன், உண்மை என்றால் இந்த கல்லை அகற்றிவிடு. கல்லு இலகுவாக அமர்ந்தது, நகர்ந்தது, வெளியே வர முடியவில்லை. 3வது மனிதர் சொன்னார், ரப்பே, என்னிடத்தில் ஒருவர் ஒரு கூலிக்கு வேலை செய்தார், வேலை செய்தவர் கூலியை எடுக்காமல் போய்விட்டார். நான் அந்த சிறுதொகை கூலியை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதிலே ஒரு ஆட்டு மந்தை, ஒரு மாட்டுத் தொழுவம், ஒரு ஒட்டகத் தொழுவம், ஒரு விவசாய பூமி, மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கிவிட்டேன். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் வருகிறார், வந்து சொல்கிறார், மனிதா, உனக்கிட்ட நான் ஒரு நாள் கூலிக்கு வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை எடுக்கல, அந்த கூலியை தாண்டு கேட்கிற நேரம், மனிதா, இந்த உன்ட கண்ணுக்கு விளங்குற இவ்வளவு போன்றதான் எடுத்துக்கொண்டு போ. என்ன, என்னோடு விளையாடுகிறாயா? என்னை கேவலப்படுத்துகிறாயா? என்ற கூலியை தாப்பா நான் எடுத்துக்கிட்டு போ. இல்லப்பா, இதுதான் நடந்தது என்று ஆட்டு கூட்டம், மாட்டு தொழுவம், ஒட்டக தொழுவம், விவசாய பூமி அனைத்தையும் கொடுத்து அனுப்பினார். ரப்பே, உன்னுடைய திருமுகத்தை நாடிதான் இதை நான் செய்தது உண்மை என்றால் இந்த கல்லை அகற்று என்றார். கல்லு அகன்றது, வெளியே வந்தார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வரலாறுகள் எங்களுக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புக்காக வாழ்ந்தால், அந்த ரப்புடைய திருப்திக்காக செய்தால், படைத்தவன் ரப்பு ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான். சகோதரர்களே, அப்படிப்பட்ட மனித புனிதர்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த ரமதானுடைய நோன்பு, இரவு வணக்கம், கதிருடைய இரவை ஹயாத்தாக்குதல் அனைத்தும் எனக்கும் உங்களுக்கும் பயிற்சி தருகிறது என்பதை நானும் நீங்களும்
கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் என்ன செய்கிறார், இரவோடு இரவாக தர்மம் செய்கிறார். மன தூய்மையோடு யாருக்கும் தெரியாம தர்மம் செய்யணும் இரவையில போய் ஒத்தர்ட்ட கொடுத்தார். காலையில மக்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க, நேற்றிரவு ஒரு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே எல்லா புகழும், கள்ளனுக்கு தர்மம் செஞ்சிட்டேன்னு கவலைப்பட்டார். இரண்டாவது நாள் அல்லாஹ்வுக்காக நல்ல மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இரவோடு இரவாக கொண்டு போய் கொடுத்தார். கொடுத்தது விபச்சாரகனுக்கு. காலையில பேசிக்கொள்றாங்க, பாருங்கள் இந்த மோசமானவனுக்கு யாரோ தர்மம் செஞ்சுட்டு வைத்திக்கிறாங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், கெட்டவனுக்கு கொடுத்துட்டேன் தர்மத்தை, கவலைப்பட்டார். மூன்றாவது நாள் இஹ்லாஸோடு நல்ல மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இரவோடு இரவாக போய் கொடுத்தார். கொடுத்தது யாருக்கு? ஒரு பாவிக்கு கொடுத்தார். ஒரு பாவி ஒரு கெட்ட மனிதனுக்கு ஒரு கஞ்சனுக்கு கொடுக்கிறார். கஞ்சன் பேசிக்கொள்றாங்க, பாருங்கள் இந்த கஞ்சனுக்கு போய் தர்மம் செஞ்சிருக்கிறாங்களே. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், 3 நாள் தர்மம் செஞ்சேன், 3 நாளும் என்ற தர்மம் தகுதி இல்லாதவர்களுக்கு போய்விட்டதே என்று உள்ளத்தால் கவலைப்பட்டார். ஆனாலும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த இஹ்திசாபன், அல்லாஹ் கிட்ட கூலியை எதிர்பார்த்த அந்த நல்ல தன்மைக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், திருடுகிற மனிதன், அடே எனக்கே அல்லாஹ் தர்மத்தை கொண்டு வந்து சேர்த்தானா, இனி நான் திருட மாட்டேன் என்று திருந்தினார். விபச்சாரம் செய்த மனிதன், நானோ இவ்வளவு பாவம் செய்கிற மனிதன், எனக்கு அல்லாஹ் தந்தானா, இனி நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன். கஞ்சனாக வாழ்ந்த மனிதன், அடே எனக்கு இவ்வளவு வீக்கத்தக்கன, எனக்கு ரப்பு சதக்காவை கொண்டு வந்து சேர்த்தானா, இனி நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பேன் என்று இஹ்லாஸோடு படைத்தவன் ரப்பிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்த அந்த நல்ல காரியம் 3 பேருடைய வாழ்க்கையையே மாற்றி போட்டது என்றால், இந்த இஹ்லாஸ் என்பது, மன தூய்மை என்பது, அல்லாஹ்விடத்தில் திருப்தியோடு செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. எனவே சிறிய ஒரு அமலை செய்தாலும் படைத்தவன் ரப்புக்காக என்கிற, அவனுடைய கூலி கிடைக்க வேண்டும் என்கிற, அவனுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த இஹ்திசாபன் என்ற நிலையிலே அமல் செய்வோமாக இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த இஹ்திசாபன் வந்துட்டா எவ்வளவு நல்லது வரும் தெரியுமா? குடும்பத்துக்கு பிரச்சனை வருது, ஏங்க பிரச்சனை வருது? குடும்பத்துக்கு ஏன் பிரச்சனை வருகிறது? குடும்பத்துக்குள் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்து 3 தங்கச்சிமாரையும் கல்யாணம் முடித்து கொடுக்கிறேன். கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை செலவழிச்சு 3 அல்ல 5 தங்கச்சிமாரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா 5 பேரும் மாப்பிள்ளமாரோட சேர்ந்துக்கிட்டு என்னையே அட்டாக் பண்றாங்க. இப்ப என்ன முடிவுக்கு வருவோம்? என்னால ஏண்டிய அளவுக்கு கஷ்டப்பட்டேன், இனி இவங்களை பார்க்கிறல்ல. ஏன் சகோதரர்களே? படைத்தவன் ரப்பிடத்தில் நன்மையை எதிர்பார்த்திருந்தால், ஏண்ட கடமை, ஏண்ட ரத்தம், ஏண்ட தங்கச்சிமார், அவங்க எனக்கு என்ன துரோகம் பண்ணட்டும், நான் நல்லா நடப்பேன். ஏன்? படைத்தவன் ரப்பு சொல்லிவிட்டான், நீ சுவர்க்கம் நுழைய வேண்டுமா, இரத்த உறவை பேணிக்கொள். உம்மா வாப்பா வேண்டிய அநியாயம் செய்யட்டும். சகோதரர்களே, சில நேரம் சொல்லுவோம், இந்த உம்மா வாப்பாக்கு நாங்க எவ்வளவுதான் செய்யறோம், செஞ்சாலும் மகள்கிட்ட புள்ளைக்கு தானே எல்லாம் செய்யறான், மகள்கிட்ட தானே சாகுறா, எங்களை கணக்கெடுக்கிறா இல்லையே. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தாயை மதிப்பது யாருக்காக? தந்தையை மதிப்பது யாருக்காக? வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. அல்லாஹ் சொல்கிறான், நாங்க சொன்னோம் நீங்க உங்களோட பெற்றோரோட நல்ல முறையில் நடங்க. எனவே நான் எங்களோட உம்மா வாப்பாவை மதிக்கிறது, அவங்க எனக்கு நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, படைச்சவன் ரப்புடைய ஆர்டர். அவர்கள் என்னை கொலை செய்ய வந்தாலும் நானே இந்த உம்மா வாப்பாவை மதிப்பேன் என்று மதித்தார். இந்த அளவு யாரால இறங்கி போகலும் தெரியுமா? இஹ்திசாபன், படைத்தவன் ரப்பிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிற அந்த நல்ல உள்ளம் கொண்டவனால தான் முடியும் சகோதரர்களே. அந்த நல்ல உள்ளம் கொண்டவனால தான் முடியும் சகோதரர்களே. ஒரு முஸ்லிமோடு இஸ்லாம் சொல்கிறது, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொல்லுது. பல சந்தர்ப்பங்கள்ல பல பேர் செய்கிற அநியாயத்துக்கும் பல பேர் செய்கிற மோசமான வேலைக்கும் இவனுக்கெல்லாம் இனி சலாமுன்னு சொல்றல, முகத்தை பார்த்து சிரிக்கிறோம் இல்லை. எங்கட நிலைமை நிறைய பேர் அப்படித்தானே இக்கி. அப்படியே ஒரு சஃப்ல நின்று தொழுகிறோம், பக்கத்தில் பார்த்து சிரிக்க மனசிலேயே அவர் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்ச அநியாயம் அப்படியே உள்ளத்தில் இல்லை. இஸ்லாம் சொல்கிறது, நீ முஸ்லிமை முஸ்லிமாக மதி, அவன் வேண்டியது செய்யட்டும், ஏண்ட கடமை, ஏண்ட ரப்பு சொல்றான், முஸ்லிம மதி. அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்லுவேன், நான் கண்டா சிரிப்பேன். அவன் துரோகம் செய்யறானா, எனக்கு குழி தோன்றானா, ஏண்ட ரப்பு என்னை பாதுகா. இதான் இஹ்திசாபன். ஏண்ட ரப்பு என்னை பாதுகாப்பான், ஏண்ட ரப்பு
எனக்கு உதவி செய். இதுதான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தல். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த இஹ்திசாபனை எப்படி கொண்டு வரணும்னு உதாரணங்களோடு சொல்லி இருக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து விரிவா சிந்திச்சு பாருங்க. நான் எப்படி அல்லாஹ்வுக்காக வாழ்றேன், நான் எப்படி அல்லாஹ்வுக்காக செய்றேன், எப்படி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்றேன், கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் சீர்படுத்துவோம் சகோதரர்களே. இந்த இஹ்திசாபன் என்ற உணர்வு உள்ளத்துக்கு வந்து விட்டால் உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மரணிக்கும் பொழுதும் நல்லவர்களாக மரணிக்கலாம், மறுமையில் சுவனப்பாக்கியத்தை பெறலாம் என்கிற சிறப்பை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கின்ற 3 இபாதத்துக்களின் மூலமும் படைத்தவன் ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற இஹ்திசாபன், அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தல், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழுதல், அல்லாஹ்வுக்காக செய்தல் என்கிற அந்த மனநிலையை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொண்டு இந்த ரமதான் உருவாக்குகின்ற நல்ல மனிதர்கள் பட்டியலில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.